பலனை கொடுத்திருக்கிறது இந்த பட்ஜெட். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் விலையில இருந்து அவங்க உர விலையில இருந்து எல்லாமே குறையும். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. விவசாயிகளுக்கு எப்படி கடன் அட்டை கொடுத்தார்களோ அதே போல மீனவர்களுக்கும் அட்டை கொடுக்கப்படும். ஏனென்றால் எப்படி நிலத்தில் இவர்கள் பாடுபடுகிறார்களோ அப்படி கடலில் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிதி. பெண்களுக்கு கையில் பணம் இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் இது அதிகரிக்கும். குடும்பத்திலே அவர்களுக்கு மரியாதையை உயர்த்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக சுய உதவி குழுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். அதே போல அடிப்படையில் இந்த பட்ஜெட்ல நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது என்ன என்றால், இந்த பட்ஜெட்டின் மூலம் கிராம பொருளாதாரம், வீட்டு பொருளாதாரம், நாட்டு பொருளாதாரம் என்பதுதான் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தனிநபரை வளர்ப்பதற்கும் அவர்களை சார்ந்த குடும்பத்தை வளர்ப்பதற்கும் அவர்களை சார்ந்த கிராமத்தை வளர்ப்பதற்கும் அவர்கள் சார்ந்த நகரத்தை வளர்ப்பதற்கும் அவர்கள் சார்ந்த மாநிலத்தை வளர்ப்பதற்கும் அவர்கள் சார்ந்த நாட்டை வளர்ப்பதற்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பட்ஜெட்டாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று ஆரோக்கியமான பட்ஜெட். நான் ஏன் ஆரோக்கியமான பட்ஜெட் என்று சொல்கிறேன் என்றால், அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பொருளாதாரத்திலும் ஆரோக்கியமான பட்ஜெட், சுகாதாரத்திலும் ஆரோக்கியமான பட்ஜெட். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. அதே மாதிரி இன்னொரு ஆடிட்டர் ஒருத்தங்க நல்ல கருத்தை ஒன்று சொன்னார்கள். என்ன என்றால், இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அது சுகாதாரத்துறையா இருக்கட்டும், பொருளாதாரத்துறையா இருக்கட்டும், சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கு, பெண்களுக்கு, தொழில் தொடங்குபவர்களுக்கு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பொதுவாக என்னென்றால் பட்ஜெட்னாலே வரவு செலவு கணக்கு தான், எல்லாரையும் மகிழ்விக்க முடியாது. இன்னொருத்தர் ஒரு கருத்தை சொன்னார். என்ன என்றால், டாக்டர் மருந்து கொடுக்கணும், டாக்டரா இருக்கனால எல்லாம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் வருதுன்னு நினைக்காதுங்க. அது நான் சொல்லல, டாக்டர் சொல்லல, ஆடிட்டர்கள் சொன்னது. அவங்க என்ன சொன்னாங்க, போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா கேக்குறான். ஆக முதலில் என்னன்னா, நீங்க சம்பளம் வாங்குபவர்கள் சம்பளத்தை வைத்து மட்டுமே அவர்கள் வாழ்வாதாரத்தை நடத்த முடியும். வேற எந்த விதத்துல அவங்களுக்கு உதவி கிடைக்காது. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. ஆனா இப்போ எல்லா விதத்திலும் அவர்கள் வீட்டு பெண்களுக்கு வாய்ப்பு, அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு வாய்ப்பு, அவர்கள் வீட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கல்வி வாய்ப்பு, அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுகாதார வாய்ப்பு, அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுற்றுலா வாய்ப்பு, அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தொழில் தொடங்க வாய்ப்பு.